அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தரவேல், ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர். நம்ம சென்ற வீடியோவில் சொன்னது போல் இந்த வீடியோவில் ஆர்ட்ஸ், அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கை பற்றி முழுமையான தகவலை வழங்க இருக்கிறோம். ஆர்ட்ஸ் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் பியூராக எல்லாமே 2-3 வருஷமாகவே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. டைரெக்டாக எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஆன்லைனில் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு கிளியராக எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்களே ஆன்லைனில் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரௌசிங் சென்டர், நெட் சென்டரில் போயிட்டு ப்ராப்பராக டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து எல்லா டீட்டெயிலும் கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ரெசல்யூஷன், எந்தெந்த கோட்டாவில் போடணுமோ, மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, தமிழ் மீடியம், ஃபஸ்ட் கிராஜுவேட், எல்லா டீட்டெயில்ஸையும் கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் ப்ரிவியூவில் செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்புறமா பேமெண்ட் கட்டி சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு திஸ் மந்த்து மே 27 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. மே 27க்குள்ளே ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டையுமே சப்மிட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட்டையும் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எந்தெந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, ஒரு பர்சன் ஒரு அப்ளிகேஷன்லேயே தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜுக்கு வேணாலும் நீங்கள் எத்தனை காலேஜுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், எத்தனை கோர்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆப்ஷன்ஸில் நீங்கள் போய் கொடுத்துக்கணும். அது ஃபில்டர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பர்டிகுலர் கோர்ஸ் தான் வேணும்னா அந்த கோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எந்த காலேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா காலேஜையும் காட்டணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் வச்சு அது தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த காலேஜில் இருக்குன்னு காட்டலாம். நீங்கள் அதுமாரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸை மாற்றி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸ் வேணும், எந்தெந்த கோர்ஸ் வேணாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் தெளிவாக அதில் போட்டு எத்தனை கோர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், எத்தனை காலேஜ் வேணாலும் போட்டுக்கலாம். அப்ளை பண்ணுறது மெயின் இல்லை. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் வரும். கவுன்சிலிங் அந்தந்த காலேஜில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கவுன்சிலிங் நடக்கும். அதில் உங்கள் ரேண்டம் நம்பர் எல்லாமே அந்த காலேஜுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு எப்போ செலெக்ஷனோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் போய் நீங்கள் கவுன்சிலிங் டேரெக்டாக டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்ஸ், நீங்கள் இதில் சாய்ஸில் கொடுத்துருக்க கோர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை. அங்கே போயிட்டு உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ மாற்றி ஆல்டர்னேட்டிவ் இல்லை, நீங்கள் அதிக மார்க் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கேட்ட கோர்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லாதவங்களுக்கு மற்ற கோர்ஸு ஃப்ரீயாக, அடுத்த கோர்ஸ் எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த கோர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது அதில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு பேமெண்ட் கட்ட சொன்னாங்கன்னா பேமெண்ட் கட்டிவிட்டு டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அட்மிஷன் போட்டுக்கலாம். இதுதான் ஆர்ட்ஸ் அட்மிஷனோட ப்ரொசீஜர். நேரடியாக போய் காலேஜுக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் வழியாகவே எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கலாம். கவுன்சிலிங்க்கு மட்டும்தான் நேரடியாக போகிற ப்ரொசீஜர் இருக்குது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிடலாம். ஆனால் ஆர்ட்ஸ் கவுன்சிலிங் கண்டிப்பாக நீங்கள் அந்தந்த காலேஜில் போய் தான் அட்டன் பண்ணணும். இன்டிமேட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ரவுண்டாக தான் கவுன்சிலிங் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கோட்டா ரவுண்டிங்கு, அப்புறம் ஆர்ட்ஸ் அட்மிஷன், அப்புறம் சயின்ஸு, எந்தெந்த கோட்டாவோ அதுக்கான அட்மிஷன் அப்பப்போ நடக்கும். உங்களுக்கு எந்த தேவையோ அந்த கோர்ஸ் எப்பயோ உங்களுக்கு எப்போ ரவுண்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த ரவுண்டில் உங்களுக்கு காலேஜ்லேருந்தே கண்டிப்பாக இன்டிமேட் தருவாங்க. நீங்கள் எத்தனை காலேஜ் கொடுத்துருந்தீங்கனாலும் அந்தந்த காலேஜில் எப்போ உங்களுக்கான கவுண்டிங்கோ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த டைமில் போய் காலேஜில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஓகேனா அப்போவே நீங்கள் அட்மிஷன் ப்ரொசீஜரை முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகிறது கரெக்டாக இருக்கும். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டு, ஆன்லைன் அட்மிஷன் லாஸ்ட் டேட்டு 27/5/2025. அதுக்குள்ளே ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன இன்கம் தேவைப்படாது, கம்யூனிட்டி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, டிசி, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக சேவ் பண்ணி அப்லோட் பண்ணுறது இல்லாமல் அதில் ஒரு 2-3 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஒரிஜினலை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கில் கட்டாயமாக கேட்பாங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட், இப்போ ஒரு முன்னுரிமைக்காக ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுக்குறீங்க, தமிழ் மீடியம் கொடுக்குறீங்க, அது எல்லாமே அதுக்கான ப்ரூஃபையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி ஸ்போர்ட்ஸ் கோட்டானா அதுக்கான ப்ரூஃபையும் கட்டாயம் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணிக்கணும். அதை கவுன்சிலிங் அப்பையும் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதில் டாக்குமெண்ட் ஆன்லைன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் அதில் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ப்ரொசீட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு ஃபைல் போட்டு ஒரிஜினல் போட்டு வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுதான் ஆர்ட்ஸ் அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு நம்ம லா அட்மிஷன் பார்க்கலாம். தொடர்ந்து நமது வீடியோவுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.